அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா தங்கத்த பத்தி பேசப் போறேன். தங்கத்தில வந்து முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள பத்தி பேசப் போறேன். தங்கத்தில முதலீட்டு செய்யக்கூடிய தங்கத்துடைய பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் என்னென்ன இருக்கு ஃபினான்ஷியலா அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல வகைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் தங்கத்திலேயே. பல வடிவங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து தங்கத்தில முதலீடு பண்றதுக்கு சில வடிவங்கள் இருக்கு. பல வகையான வடிவங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்இடியா தமிழ் யூடியூப் பக்கத்த முதல் முறையாக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான தட்டி விடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கமெண்ட்டின் வழியாக நீங்க அந்த கருத்துக்கள தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போலவே இந்த வீடியோஸ வந்து உங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி அதே போலவே ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கூட இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவ வந்து நான் ஆரம்பிக்க போறேன். அ நம்ம தங்கத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தோடைய வரலாற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1972கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து என்ன செய்யுது அப்படின்னா, தங்கம வந்து சுத்தமா நிறுத்துறாங்க. அதாவது அமெரிக்கன் டாலர் வந்து தங்கத்துக்கு நிகரா வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். டை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு பாண்ட் வந்து அந்த உறவு வந்து முற்றிலும் வந்து அந்த உறவை வந்து நிறுத்திடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரிச்சர்ட் நிக்சன் வந்து அந்த ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து விபரீதமா அதோடைய விலை வந்து ஏறியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே நிறைய அரசாங்கம் அதுலயும் முக்கியமா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வந்து நோட்ட வந்து பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ் வழியாக அப்படின்ற ஒரு விஷயம். அதன் மூலமாக கடன வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம வந்து பார்க்கப்படுகிறது வரலாறுல. இப்போ சமீபமா வந்து நம்ம பார்த்தீங்கன்னாலும், கோவிட் காலகட்டத்தில 2020ல கூட செப்டம்பர் மாசம் கிட்டத்தட்ட நான் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில சாவரின் கோல்ட் பாண்ட் இஷ்யூ ஒண்ணு வாங்குனேன். சுமார் ரூ. 4,450 என்னமோ பர் கிராம் அந்த தங்கத்தோடைய விலைக்கு நிகரான அந்த பாண்ட வந்து குடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விலைக்கு வாங்குன அந்த பாண்ட் வந்து இன்னைக்கு மதிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9,800க்கு மேல போயிருச்சு தங்கத்தோடைய விலை பர் கிராம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசு, இந்தியன் கவர்ன்மெண்ட் கூட இந்த ஸ்கீம வந்து நிறுத்திட்டாங்க. சாவரின் கோல்ட் பாண்ட் இஷ்யூ பண்றத வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா, மத்த யார் யாரெல்லாம் பாண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து பணம் குடுக்குறதுக்கு வந்து ரொம்ப சுமையா இருக்கு. ஏன்னா, தங்கத்தோட விலை மேல போயிருக்கிறதுனால, ஏறி இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த ஸ்கீம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2019, 20ல இஷ்யூ ஆன பாண்ட கூட நீங்க ப்ரீமெச்சூரா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட குடுத்திருக்காங்க அரசாங்கம். அப்படி இருக்கிறப்போ, தங்கத்த வந்து நம்ம பாண்ட்ல முதலீடு பண்ணியிருந்தா நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்? எப்படி ப்ரீமெச்சூரா நம்ம அத வித்ட்ரா பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா, இதுக்கு முந்தின ஒரு இஷ்யூல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாவரின் கோல்ட் பாண்டுக்கு வந்து 7 வருஷம் டெர்ம் இருந்துச்சு. அதுல 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கின் பீரியட் இருந்துச்சு. அந்த 5 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பாண்ட வந்து செகண்டரி மார்க்கெட்ல விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க செகண்டரி மார்க்கெட்ல கூட இந்த பாண்டுகள்ல வாய்ப்புகள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஞாபகத்துல வச்சுக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இஷ்யூ பிரைஸ்க்கும், கரண்ட் பிரைஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்த நம்ம கவனிக்கணும். இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதன் பிறகு வந்து எந்தெந்த மாதிரி வடிவத்தில தங்கம் இருக்கு. அதில எப்படி வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் கோல்ட பத்தி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். நிறைய மொபைல் ஆப்ஸ்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் கோல்ட வந்து நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கோல்ட நீங்க வாங்குறீங்களா? முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கருத வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் கோல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2லிருந்து 3% 3% வந்து இந்த ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ப்ரெட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு வேள அந்த டிஜிட்டல் கோல்ட நீங்க வாங்கியிருக்கீங்க. ஒரு கிராமுக்கு இவ்வளோ தொகைய குடுத்து அப்படின்றப்போ, அந்த ஒரு கிராம் ஆஃப் கோல்டு வந்து இவ்வளோ மடங்கு ஏறியிருக்கு அப்படின்றப்போ, அந்த ப்ராஃபிட்ட நீங்க புக் பண்றீங்கன்றப்போ, அந்த ஸ்ப்ரெட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரெட்டின் விளைவாக என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே நீங்க ஜிஎஸ்டி கூட பே பண்ண வேண்டியதா இருக்கு இந்த டிஜிட்டல் கோல்ட்ல. சரி அந்த ஒரு விதத்துல வந்து பார்க்குறப்ப நம்ம டிஜிட்டல் கோல்டு அவ்வளவா நமக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்காதே அப்படின்ற ஒரு யோசனை இருக்கிறவங்க, மத்த எந்த வடிவத்துல வந்து நம்ம கோல்ட்ல முதலீடு செய்யலாம், தங்கத்துல முதலீடு செய்யலான்ற ஒரு சிந்தனையோ, யோசனையும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறவங்க நீங்க என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இடிஎஃப்ன்னு சொல்லி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. பங்குச் சந்தையில வந்து இந்த கோல்டு இடிஎஃப் வந்து விற்கப்படுகிறது. இது வந்து நம்ம பேப்பர் கோல்டுன்னு சொல்லி கூட சொல்றோம். இதுல நிறைய அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு இடிஎஃப்அ வந்து அவங்க பொதுமக்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கோல்டு இடிஎஃப் உடைய தொகை கூட ரொம்ப குறைஞ்ச இதா இருக்கு. அதாவது மைக்ரோ கிராம் ஆஃப் கோல்டு கூட நீங்க இந்த இடிஎஃப்பின் வழியாக நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த டீமேட் அக்கவுண்ட் மூலமாக நீங்க வாங்குறதுனால என்னன்னா, உங்களுக்கு வந்து இதுல அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னா, கோல்டு விலை ஏற வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடிஎஃப் விலையும் ஏறும். அதன் மூலமாக நீங்க ப்ராஃபிட்ட வந்து அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு இடிஎஃப்க்கு அப்புறம் வந்து வேற எந்த வடிவத்தில வாங்கலாம் அப்படின்னா, பிசிக்கல் கோல்ட்ல வாங்க போறோம் தங்கத்த. ஸோ பிசிக்கல் கோல்ட்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின், கோல்டு பிஸ்கட் மூலமா நம்ம வாங்கிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜுவல்லரீஸ் மூலமா, நகைகள் மூலமா நம்ம தங்கத்த வாங்க முடியும்.
ஸோ கோல்டு காயின், கோல்டு பிஸ்கெட்ல வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அவ்வளவா இருக்காது. பட் நம்ம வந்து ஒரு ஜுவல்லரிய வாங்குறோம் அப்படின்றப்போ இந்த மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. அதே போலவே ஜிஎஸ்டி கூட 2லயும் போடுவாங்க. அதாவது கோல்டு காயின் அண்ட் பிஸ்கெட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இந்த ஜுவல்லரிஸ்ல கூட நீங்க மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. அதே போலவே ஜிஎஸ்டியும் போடுவாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ ஒருவேளை நீங்க பிசிக்கல் கோல்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு காலத்துக்கு அப்புறம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிசிக்கல் கோல்ட நீங்க அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அத சேஃப் கீப்பிங் பண்றது, சேஃப்கார்ட் பண்றதுக்காகவே நீங்க வங்கியில போய் லாக்கர வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அந்த வங்கிக்கு நீங்க லாக்கர் ஃபீஸாவே வருஷம் வருஷம் ஒரு தொகைய நீங்க குடுக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த ஃபீஸ்ல கூட வித்தியாசங்கள் இருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு செலவு தான் இதுல அதிகமா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து செலவு அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க லாக்கர் ஃபீஸ் கட்டுறீங்க, ஜிஎஸ்டி அதிகமா குடுக்கணும். அதே போல மேக்கிங் சார்ஜஸும் குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு லாபம் என்ன இருக்கோ, அதுதான் உங்களுடைய லாபமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே இந்த பிசிக்கல் கோல்ட்ல வந்து நீங்க எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் கையாள வேண்டியது இருக்கோ, அதே நீங்க டிமேட் வழியாக வாங்கக்கூடிய இந்த கோல்டு இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பங்குச்சந்தையில நீங்க முதலீடு செஞ்சிருக்கீங்கன்ற பட்சத்துல, அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டையோ அல்லது ஸ்டாக்ஸையோ நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க உங்க டிமேட் அக்கவுண்ட்ல அப்படின்றப்போ, அதே டிமேட் அக்கவுண்ட்ல தான் இந்த கோல்டு இடிஎஃப் நீங்க வாங்கி வைக்கிறதுனால, தனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்க குடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அதாவது புரோக்கருக்கோ அதே போலவே டிமேட் வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு வந்து கோல்டு இடிஎஃப்க்குன்னு தனியா நீங்க குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, ஒட்டுமொத்தமா நீங்க வச்சிருக்கக்கூடிய அசெட்டுக்கு தான் அவங்க ஆனுவல் மெயின்டெயின் சார்ஜஸ், அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் என்னன்றது அந்த புரோக்கரேஜ் வந்து நிர்ணயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இடிஎஃப் இருக்கிறதுலே ஒரு விதத்தில சேஃபான ஒரு விஷயம். நான் வந்து இந்த கோல்டுல வந்து நீங்க முதலீடு செய்யுங்கன்னா, இந்த வடிவத்தில தான் நீங்க முதலீடு செய்யணும்னு சொல்லி பரிந்துரை சொல்லலைங்க. ஏன்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்க வீட்லயோ, உங்க ஏரியாலயோ, உங்க அ ஊர்ல இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு, நீங்க இந்த மாதிரியான இன்வெஸ்டிங் முடிவுகள நீங்க எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் இங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட்ல எந்தெந்த வகைகள் இருக்கு? எப்படியெல்லாம் நம்ம முதலீடு செய்யலாம்? எந்தெந்த வடிவங்கள்ல இருக்கக்கூடிய கோல்ட, தங்கத்துல நம்ம முதலீடு செய்ய முடியும்? அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த கோல்ட்ல இந்த பிசிக்கல் கோல்ட்ல 2 வகை இருக்கு. அத நம்ம சொல்லணும் இல்லையா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 22 கேரட் கோல்டுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 24 கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து எந்த கோல்ட வாங்குறீங்கன்றது கூட முக்கியமா இருக்கும். அந்த கோல்டோடைய ரேட்ல டிஃபரன்ஸஸ நீங்க பார்க்கறதுக்கு. அதே போலவே தங்கம் வந்து எப்போலாம் மேலே போகுதோ, எப்போலாம் கீழே வருதோன்னு சொல்லி நம்மளால பிராக்டிகலா, பிரெடிக்டபிளா சொல்ல வந்து முடியாதுங்க. ஏன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம் ரிட்டர்ன்ஸ் நல்லா குடுக்கும். ஒரு காலகட்டத்தில தங்கம் ரிட்டர்ன்ஸே குடுக்காம ஸ்டேபிளா இருக்கக்கூடிய விஷயமும் நம்ம கவனிக்க முடியும். 2014 இருந்து 2019 வரைக்கும் நீங்க தங்கத்தோடைய ஆவரேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா, அது சராசரியா தான் இருந்திருக்கே ஒழிய, நீங்க எந்த விதமான ஒரு ஜம்பையும் நீங்க பார்க்க முடியறதில்ல, அந்த தங்கத்தில. அதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2019லேருந்து நீங்க 25 வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்போ, தங்கத்தோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட் வேகத்தில வந்து மேல போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ, அதனால தங்கத்தோடைய விலை எப்போ ஏறும், எப்போ இறங்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்திற்கு வந்து அதிலேயும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் மூலமாக தான், அதே போலவே அரசாங்கத்துடைய முடிவுகள் மூலமாகவும் கூட இந்த தங்கத்தோடைய விலையில மாற்றங்கள நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க சொல்ல பதிவு செய்றேன். இந்த ஒரு பதிவு தங்கத்துக்கு ஏத்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் மூலையில தெரிவிச்சுக் கொள்ளுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.